ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு யுவர் யூடியூப் சேனல் பன்னி கார்ஸ். நான் லைவாக தான் இருக்கேன், இல்லை சொல்லலை. ஸோ இன்றைக்கி வந்து பன்னி கார்ஸை பற்றி ஒரு இம்பார்ட்டண்ட் அப்டேட் தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன், ஷேர் பண்ணணுன்னு தான் வந்தேன் நான். இனிமேல் பன்னி கார்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் விளாக்ஸும் ஃப்ரீக்வெண்ட்டாக வரும். ஆமாங்க, கார்ஸில் விளாக்ஸ் புரியுது, இல்லைன்னு சொல்ல. கண்டிப்பாக உங்களுக்கு அது ஒரு சங்கடமான ஒரு விஷயம் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். அப்லோட் பண்ண முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து டைம் வந்து ரொம்ப ஷார்ட்டேஜாக இருக்குது, ரொம்ப கம்மியான டைம் தான் இருக்குது. இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு ஷோரூம் போகிறேன்னா அவங்க வந்து நாளைக்கே வந்து கொடுத்துட மாட்டாங்க, இல்லை இன்றைக்கே இப்போயே வந்து எடுத்துக்கோப்போ அப்படின்னு வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நான் கேட்டேன்னா அவங்க வந்து நெக்ஸ்ட் வீக்கோ 3 டேஸோ 2 டேஸோ இல்லை நாளைக்கு அப்படின்னு சொன்னால் கூட போய் எடுத்துடலாம், அதுவும் பிரச்சனை கிடையாது. அந்த மாதிரி சொன்ன டைமில் வந்து நம்ம போய்ட்டு எடுத்துருக்கோம், எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து எல்லாம் செக் பண்ணிகிட்டே வரலாம். நம்ம பழைய வீடியோஸ் இது வரைக்கும் இருக்கிற வீடியோஸ் வந்து எதுவுமே வந்து டெலீட் பண்ண போகிறது கிடையாது. அது வந்து நீங்கள் செக் பண்ணலாம். கண்டிப்பாக ஐ எம் சாரி ஃபார் தேட். நான் இந்த அப்டேட் வந்து சடனாக உங்களோட இதில் வந்து கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஒரு பாம்ஷெல் மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் பேர் வித் மீ அப்படின்னு வந்து சொல்லலாம். என்னோடய சுச்சுவேஷனும் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இல்லைங்களா. உங்களுக்காக நான் மேக்ஸிமம் எஃபோர்ட் போட்டேன். அப்போ வந்து கொஞ்சம் ஆதரவு நீங்கள் வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸை நான் குத்தம் சொல்லலை. இப்பயும் வந்து அந்த பலேனோ வீடியோ வந்து சூப்பராக போகுது. பலேனோக்கு அப்புறம் வந்து இனோவா கிறிஸ்டா போட்டேன். அது வந்து யாரும் பார்க்கல. நீங்கள் 200 க்ராஸ் பண்ணுறதுக்கே எவ்வளோ மாதம் ஆகுது நீங்களே செக் பண்ணலாம். 200 கூட க்ராஸ் ஆகலைங்க. அந்தளவுக்கு கம்மியான ஆதரவு தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இனிமேல் இந்த சேனல் வந்து 95% ஆஃப் தி வீடியோஸ் வந்து இனிமேல் விளாக்ஸ் ரிலேட்டடாக தான் வரப்போகுது. விளாக்ஸ் ரிலேட்டடாக தான் வரும், தப்பாக நினைக்காதீங்க. விளாக்ஸ்னால் ஜஸ்ட்டு போகிறான், அந்த பிளேஸ் விசிட் பண்ணுறான், அதோட ஹிஸ்ட்ரி சொல்கிறான், அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறான் அப்படின்னு இல்லாமல் ஃபுட்டு, அப்புறம் ஐட்னரி, அப்புறம் வந்து வீசாஸ், தென் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸு, அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்படி பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணலாம், இது எல்லாமே வந்து இந்த ட்ராவல் விளாக்ஸில் வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும். இது எல்லாமே வந்து நம்ம இந்த சேனலில் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறோம், ஓகேங்களா. பட் டோன்ட் வரி, கார் ரிவ்யூஸ் அண்ட் கார் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து கண்டிப்பாக டோட்டலாக ஸ்டாப் ஆகாது. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாடி பார்த்த மாதிரி அந்தளவுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து கார் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து வராது. அடிக்கடி அங்கங்கே அப்படின்ற மாதிரி கார் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து வரும். ஓகே, இது வந்து யூடியூபோட ஆல்கரிதம் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், பட் இல்லைன்னு சொல்லலை. பட் நம்மளை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இல்லைங்களா, கார் என்தூசியாஸ்ட்டு, அவங்களுக்காக கண்டிப்பாக நம்ம அது பண்ணியே தான் ஆகணும். ஸோ அதனால் நம்ம அது வந்து கண்டிப்பாக பண்ணுறோம் இந்த சேனலில், ஓகேங்களா. கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்கும். இன்னிலேருந்து இந்த சேனலோட பேர் பன்னி கார்ஸ் அண்ட் விளாக்ஸ். ஆமாங்க, பன்னி கார்ஸ் அண்ட் விளாக்ஸ் கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் அதுதான் உண்மை. இன்னிலேருந்து அதுதான் உண்மையாக இருக்க போகுது. சேனலில் வந்து இனிமேல் ஃப்ரீக்வெண்ட்டாக அப்டேட்ஸ் இருக்குங்க, ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோஸ் இருக்கும். அது வந்து நான் ப்ராமிஸ் பண்ணுவேன். முன்ன மாதிரி இப்போ கார்ஸ் மாதிரி ரொம்ப இதுவாக இருக்காது. கண்டிப்பாக ஆன் டைம் வந்து வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும், டான்னு வரும். நம்ம பன்னி விளாக்ஸ் வந்து யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா கண்டிப்பாக அந்த சேனலை செக் பண்ணுங்கள். அதில் வந்து இப்போ நம்ம சிங்கப்பூர், இந்தோனேஷியா, நெக்ஸ்ட்டு வந்து இப்போ மலேசியன் விளாக் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த சீரீஸ் எல்லாமே அங்கே வரும். நம்ம இந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா புதிய ட்ரிப்பு, இன்டர்நேஷ்னல் ட்ரிப் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கான ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே வந்து இங்கே தான் வரும். இந்த ட்ரிப்பில் வந்து ஒரு கண்ட்ரி கிடையாதுங்க, நம்ம டோட்டலி 1 2 3 4 கண்ட்ரிஸ் வந்து விசிட் பண்ண போகிறோம் இந்த ட்ரிப்பில். ஸோ நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எனக்கும் வந்து ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்கும், புரியுதுங்களா. நான் இந்த நியூ ஜெர்னியை ஃபுல் எக்ஸைட்மெண்ட் அண்ட் பேஷனோட வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நீங்கள் எல்லோரும் கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட் தான் என்னோடய பிக்கெஸ்ட் மோட்டிவேஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம். நீங்கள் பன்னி கார்ஸ்க்கு எந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்தீங்களோ அதே அளவுக்கு ஆதரவு சப்போர்ட்டு வந்து கண்டிப்பாக கொடுப்பீங்க அப்படின்னு வந்து நம்புகிறேன். ப்ளீஸ் இந்த வாட்டி தயவுசெய்து என்னை வந்து ஒரு ஃபெயில்யூராக பண்ணாதீங்க. நான் அது வந்து ஒரு ஹியூஜ் ரிக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறவங்க எல்லாருக்கும். சின்ன சேனல்ஸ்க்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து இப்போ புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்களே, ரேண்டமாக பார்க்குறவங்கள கூட நான் சொல்கிறேன், எல்லாரையும் நான் டார்கெட் பண்ணல, ரேண்டமாக பார்க்குறவங்க இருப்பீங்க. இன்கேஸ் நீங்கள் இந்த கேட்டகிரியில் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் நான் இதை சொல்கிறேன், ஓகேங்களா. நீங்கள் ட்ரிகர் ஆகாதீங்க. சம் பீப்புள்ஸ் வந்து ஒன்றுமே எஃபர்ட் போடாமல், ஒன்றுமே கஷ்டப்படாமல்,
ஜஸ்ட் ஒரு நியூடிட்டி இல்லை அந்த மாதிரி டைப்பான கண்டென்ட் போட்டு இல்லை ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ் பண்ணி இதுக்கெல்லாம் போயிட்டு காசு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி மாதம் மாதம் உங்கள் காசு கட்டிக்கிட்டு பார்க்குறீங்க. அதில் வந்து என்ன கிடைக்க போகுது? அவங்களுக்கு தான் லாபம், உங்களுக்கு ஒரு லாபமும் கிடையாது. புரியுதுங்களா? நான் அதை தான் சொல்கிறேன். அந்த மாதிரி இருக்கிறவங்கள சப்போர்ட் பண்ணுறதை விட இந்த மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸை கஷ்டப்பட்டு வரணும்னு நினைக்கிறவங்கள வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. புரியுதுங்களா? ஹார்ட் ஒர்க் போட்டு வரவங்கள வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஹார்ட் ஒர்க்கே இல்லாமல் ஜஸ்ட்டு அந்த மாதிரிலாம் காமிச்சிட்டு அவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்ணுறது. இந்த அக்கா அப்படின்ற வேர்ட் வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க உங்களுக்கே புரியுதுங்களா? இந்த அக்கான்ற வேர்டுக்கே வந்து இப்போ நம்ம சென்னையில் ஒரு பேட் நேம் அப்படின்ற மாதிரியே க்ரியேட் பண்ணிட்டீங்க. எத்தனை அக்காஸ் வந்திருக்குங்க. ஒரு ஒர்க்கும் ஹார்ட் ஒர்க்கும் பண்ணாமல் ஜஸ்ட்டு எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் அக்கா அக்கான்னு போடுறது. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ட்ரோல் யூடியூபர்ஸ் கூட உங்களை ட்ரோல் பண்ணுறாங்கங்க. புரியுதுங்களா? ட்ரோல்ஸ் மீம்ஸ் போடுறவங்க இவங்க கூட ட்ரோல் பண்ணுறாங்க. நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் வேக்கப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு வேக்கப் காலாகவே வச்சுக்கோங்க இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து. ஸோ நீங்கள் என்ன சப்போர்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல, என்ன மாதிரி சின்னதாக வேறு யாராவது வந்துட்டுருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்கள சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. இந்த மாதிரி கண்டென்ட் வந்து நீங்கள் பண்ணலனாலும் வேறு யார் வேணாலும் கூட பண்ணுவாங்க. ஓகேங்களா? இவங்க வந்துகிட்டே தான் இருப்பாங்க. இதெல்லாம் வந்து இனிமேல் சாதாரணம் அப்படின்ற மாதிரி போயிட்டு தான் இருக்கும். உங்கள் பாக்கெட்லேருந்து காசு போகிறது வேணுமா, இல்லை உங்கள்கிட்டேருந்து ₹1 கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறவங்க வேணுமா, அது நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது. அந்த மாதிரி கண்டென்ட் தான் வேணும்னா ஃப்ரீயாக கூட நீங்கள் போய் எந்த சைட்ஸில் வேணாலும் போய்ட்டு பார்க்கலாம். இதுக்காக காசு கட்டி வேஸ்ட்டாக உங்களோட ஓன் இன்கம்மு, உங்களோட பைசா, உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து அந்த யூடியூபோ இன்ஸ்டாகிராமோ எதுலேயோ சப்ஸ்கிரிப்ஷன் 399 400 ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து அப்படி தான் தோணும். பட் மாதம் என்ன ஆகுது, ஒரு 399 இன்ட்டு ஒரு 30,000 பேர் போட்டுக்கோங்க, எவ்வளோ ஆகும்? 40,000 போட்டுக்கோங்க, எவ்வளோ ஆகும்? 40,000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ வருது ஒரு மாதம் இன்கம்? இதெல்லாம் நீங்கள் யோசிங்க. நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கணும்னு வந்து வரல. பட் நீங்கள் என்ன சப்போர்ட் பண்ணலன்னா கூட ஹார்ட் ஒர்க் பண்ணி வரவங்களை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சீப்பாக பண்ணி இந்த மாதிரி வரவங்களை வந்து சப்போர்ட் பண்ணுறது தயவுசெய்து நிறுத்துங்க. அது ஒரு என்னோட சின்ன ரிக்வெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறேன். இது வரைக்கும் நம்மளோட பன்னி கார்ஸ் லாஸ்ட் வீடியோ, லாஸ்ட் ஷார்ட் வரைக்கும் யார் சப்போர்ட் பண்ணிங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். நான் எப்போவுமே ஒரு தேங்க்ஃபுல்லாக இருப்பேன். நம்ம வந்து பன்னி கார்ஸில் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தோம், ஒரு கிவ் அவே மாதிரி. அது கண்டிப்பாக நடக்கும். அது வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ராவல் விளாக்ஸ்லாவது நம்ம 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நான் கொடுப்பேங்க. நான் வந்து வாக்கு மாத்திர ஆள் கிடையாது. இல்லை ஜஸ்ட்டு நான் வந்து எல்லாருக்கிட்டேயும் வந்து ரேண்டமாக நான் குழுக்கள் போட்டு எடுப்பேன், நீங்கள் வந்து சீட் எடுங்க, காசு கட்டுங்க அப்படிலாம் நான் வந்து ஒரு நாளும் நான் கேட்கல. நீங்கள் நம்ம சேனலில் போய்ட்டு நீங்கள் ஃபுல் வீடியோஸ் எல்லாம் எத்தனை வீடியோஸ் இருக்குதுன்னு வந்து நானும் கவுண்ட் பண்ணல. எல்லா வீடியோஸும் எல்லா ஷார்ட்டும் எடுத்து 1 by 1 செக் பண்ணிங்கன்னா கூட நான் எதுலேயும் உங்கள்கிட்டேருந்து ₹1 எக்ஸ்பெக்ட் பண்ணலைங்க. சத்தியமாக சொல்கிறேன், எதுலேயும் நான் ₹1 எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட இருந்து சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும்தான். சப்ஸ்கிரிப்ஷன்னா அந்த சப்ஸ்கிரிப்ஷன் காசு கட்டி இல்லை. யூடியூப்பில் இதை பாருங்கள், இப்போ நான் ஒரு சேனல் வந்து ஏதாவது எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இருங்க நான் காட்டுறேன், அப்படியே காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். இப்போது நான் வந்து நம்ம பன்னி காசு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் இங்கே பாருங்கள், சப்ஸ்கிரைப், அவ்வளோதான். இதை தான் நான் உங்ககிட்ட கேட்டது. நான் வேறு எதுவும் கேட்கல உங்ககிட்ட, அந்த சப்ஸ்கிரைப் மட்டும்தான் கேட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோஸ் வந்து பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக், அப்புறம் அப்படியே ஒரு கமெண்ட்டு, என்ன பிடிச்சிருக்கு இந்த வீடியோவில், என்ன பிடிக்கல அப்படின்றது, அது மட்டும்தான் நான் கேட்டேன். அந்த சப்ஸ்கிரைபே ஒரு 50,000 வந்திருந்தால் இந்நேரத்துக்கு நான் கொடுத்துருப்பேன். அதுவும் வந்து அந்த கமெண்ட் செக்ஷன்லேயோ இல்லை நான் வந்து ஒரு போல் மாதிரி வச்சுட்டு யார் வந்து பெஸ்ட் கமெண்ட் பண்ணுறாங்களோ, யார் வந்து பெஸ்ட்டாக வந்து இது பண்ணுறாங்களோ, இல்லைன்னா ரீசன் நம்ம கேட்டு யாருக்கு வந்து ரொம்ப நீட்ஃபுல்லாக இருக்கோ அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு இது தான் இருந்தது. புரியுதுங்களா? நான் என் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு யாருமே வந்து இதில் இருக்க மாட்டாங்க அப்படின்னு கூட நான் முன்னாடியே இந்த சேனலில் வந்து ஒரு வீடியோவில் மென்ஷன் பண்ணிட்டேன். ஏன்னா அது மாதிரி ஆட் பண்ணால் அது வந்து ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கும், நான் என்னோடய சர்க்கிள்லேயே கொடுத்த மாதிரி இருக்கும்.
அது மாதிரி கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு பட்சத்தில் தான் நான் அதுவும் சொன்னதே. நீங்கள் அது கூட ஆதரவு கொடுக்கலங்க. நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க. இப்போ நம்ம சேனலில் 1600+ மெம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க. அந்த 1600 மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான். ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் கண்டிப்பாக கொடுக்க போகிறது கிடையாது. நீங்கள் அப்படி நினச்சிங்கன்னா ஐம் ரியலி சாரி. நான் யாருக்குமே ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்குமே கொடுக்க மாதிரி கிவ்அவே நான் சொல்லலை. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அவ்வளோதான். நீங்கள் நம்ம பன்னி காசை எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுவீங்க. அகெயின் வந்து நான் சொல்கிறேன், அப்படியே சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு வந்து நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஆல் ஃபார் சப்போர்ட்டிங் பன்னி காஸ் டில் டேட். நான் வந்து ட்ராவல் விலாக்ஸோட உங்களை எல்லாரையும் நெக்ஸ்ட்டு சந்திக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வீடியோ வந்து விசா வீடியோவாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் கண்டினியூ சப்போர்ட்டிங் மீ இன் திஸ் பியூட்டிஃபுல் ஜர்னி.